2020 வரைக்கும் தமிழ்நாட்டுல போதைப் பொருள்னாவே என்னன்னு தெரியாது. 2021 திமுக அரசு வந்ததுக்கு பிறகுதான் போதை கலாச்சாரமே தமிழ்நாட்டுல வந்துச்சு, போதைப் பொருள் விநியோகம் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசினாரு. இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப, ஏன்ட்டு ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை சட்டமன்றத்துல பேசினார். சரி, இவர் ஒரு மிகப்பெரிய அமைச்சராச்சே, முக்கியமான டாக்குமெண்ட் ஏதாவது வச்சிருப்பாரு, அந்த டாக்குமெண்ட்டை வெளியிட்டனே ஒரே அதிர்வா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நானும் உட்கார்ந்து ரொம்ப கூர்மையா பார்த்தேன். அவர் பேசின விஷயம் பச்சையான ஒரு பொய். இது சாதாரண ஒரு பொய் கிடையாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை நாசம் பண்ணக்கூடிய லெவல்ல அவர் பேசின பொய் இருக்கு. இதை ஏதோ நான் போற போக்குல சொல்லல. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை 2 கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. அந்த 2 கட்டுரையும் படிச்சு பார்த்தாலே தெரியும் ஆதவர்ஜுனா பேசினது எவ்வளவு மோசமான பொய் அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். அடிப்படையில எனக்கு சட்டமன்றத்தில் இந்த விவாதம் வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல அமுதன்கிற மாணவனை அடிச்சு கொள்றாங்க, சென்னையில தனுசுங்கிற மாணவனை அடிச்சு கொள்றாங்க. இதை அடிச்சு கொன்னதெல்லாம் யாரு? மாணவர்கள் அடிச்சு கொள்றாங்க. அடிப்படையில என்ன காரணம்? இந்த ஸ்கூல்ல, இந்த காலேஜ்ல கஞ்சா இருக்குன்னு ஒரு பையன் சொன்னா, அந்த கூட இருக்கக்கூடிய பசங்க, அந்த கஞ்சாவை பயன்படுத்தக்கூடிய பசங்க, அதை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிச்சு அந்த பசங்களை கொள்றாங்க. சரி, இவ்வளவு மோசமா மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களே, இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு வேணுமா வேண்டாமா? அதாவது மாணவர்கள் மத்தியில, கல்லூரிகள்ல கண்டிப்பா கஞ்சா புழக்கம் இருக்கா? இருக்கு. அதை ஒழிக்கணுமா? 100% நம்ம ஒழிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரே இலக்கு. அதை ஒழிக்கிறதுக்கு எப்படி தகவலை திரட்டுறது? மாணவர் மூலியமா திரட்டக்கூடிய தகவல் மாணவருடைய உயிருக்கே வழியா மாறுது. இந்த சூழ்நிலையில நேத்தைக்கு சாயங்காலம் ஆதவர்ஜுனாவும் ராஜ்மோகன், இந்த 2 அமைச்சர்களும் இறந்து போன தனுஷ் வீட்டுக்கு போறாங்க. இவங்க ஏதோ பரிதாபப்பட்டு அக்கறைப்பட்டெல்லாம் அந்த இறந்து போன மாணவ வீட்டுக்கு போகல. அவ்வளவு அக்கறை இருந்தா இவங்க 2 பேரும் கிளம்பி கோயம்புத்தூர் போயிருந்திருப்பாங்க. அமுதன் இறந்தப்ப அங்கேயும் போகல. பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சட்டமன்றத்துல தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அமுதன் மாதிரியோ இல்ல தனுஷ் மாதிரி அடித்து கொல்லப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க குறித்து, சட்டம் குறித்து, போதைப் பொருள் குறித்து விளக்கம் கேட்கறது தான் அந்த தீர்மானத்தினுடைய முக்கியமான நோக்கம். 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இதை இன்னைக்கு சட்டமன்றத்தில் விவாதிக்க போறோம். இந்த சட்ட ஒழுங்குக்கு, இந்த போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கு யார் அமைச்சர் அப்படின்னா விஜய் தான். ஏன்னா முதலமைச்சர் கையில தான் எல்லா பவருமே இருக்கு. அவர் தான் லா அண்ட் ஆர்டருக்கான ஒரு ஆள். ஹோம் டிபார்ட்மெண்ட் முழுக்கமே அவர் தான் பார்க்கணும், உள்துறை. ஆனா விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக பேசுற வரைக்கும் வரவே இல்லை சட்டமன்றத்துக்குள்ள அவர் இல்ல. சட்ட ஒழுங்கை பத்தி கேட்கிறாங்க, ஆதவர்ஜுனா ஒன்னு இருந்து பேசுறாரு, அந்த பக்கம் வேற சில அமைச்சர்கள் உட்கார்ந்து எந்திரிச்சு பேசுறாங்க. ஆனா இந்த சட்டமன்றத்துல சட்டம் ஒழுங்கு குறித்து பேச வேண்டிய விஜய் அவர்கள் ஒரு ஊடக நிறுவனத்தினுடைய இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டார். அவருக்கு சட்டமன்றம் எல்லாம் முக்கியம் கிடையாது. அப்படியெல்லாம் இல்ல, 4 நாளைக்கு முன்னாடியே தெரியும் இதுதான் இன்னைக்கு விவாதிக்க போற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம வரணும், எஸ்கேப் ஆயிட்டார். சரி, உதயநிதியோ மத்தவங்களோ கேள்வியா கேட்டாங்க. அந்த கேள்விக்கு எந்த பதிலுமே வராதனால கடுப்பாய் அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க இந்த பக்கம் போறாங்க, முதலமைச்சர் இந்த பக்கம் உள்ள வர்றாரு. வந்து விவசாயினுடைய கடன் தள்ளுபடி குறித்து எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நாம இன்னைக்கு என்ன பேசுறதாக சட்டமன்றத்தில் பதிவு பண்ணப்பட்டுச்சு. அமுதன் போன்ற, தனுஷ் போன்ற மாணவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டதுக்கு இந்த கஞ்சா வியாபாரிகள் காரணம். அவர்களை பிடிச்சு அழித்து ஒழிப்பதற்கு காவல்துறையில கைது பண்றதுக்கு என்ன அப்படின்னு தான் நமக்கு பிரச்சனை. அதுதான் கேட்கப்பட்ட பிரச்சனை. அடிப்படையில இந்த தாவேக அரசு மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் எந்த அளவுக்கு அக்கறை இல்லாம இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஓகே, ரைட்டு, விஜயே தான் பதில் சொல்லணுமா? ஆமா, அவர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அது லா அண்ட் ஆர்டர் சிக்கல் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. விவசாயத்துறை அமைச்சர் போய் லா அண்ட் ஆர்டர் பத்தி பேச முடியாது. வேற வேற துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வேற வேற துறையை பத்தி பேச முடியாது. இதை எதையும் பொருட்படுத்தாம ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒன்னும் லா அண்ட் ஆர்டரை பாத்துக்கிறவர் கிடையாது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2020 வரைக்கும் போதையே கிடையாது, ஒரு கல்ச்சர் கூட கிடையாது, போதை கல்ச்சர். 2020 இருந்து எப்போ 21 திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னையில இருந்தா போதை கலாச்சாரம் வந்துச்சு. நீங்க நம்மளாம் வேணா டேட்டாஸ் எடுத்து பாருங்க அப்படிங்கிறாரு. போதை கலாச்சாரம் அதிகமாச்சு, அதுல சட்ட ஒழுங்கு நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் இருக்கு. ஆதவர்ஜுனா சொன்னது 2020 வரைக்கும் கிடையாது, 21 இருந்து இருக்கு அப்படிங்கிறாரு. 21 இருந்து இருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டா அவர் ரொம்ப மோசமான, அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, குழந்தைகள் மீதான தாக்குதல், பாலியல் சுரண்டல்கள், அந்த போக்சோ வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த போக்சோ வழக்கு 2021க்கு பிறகுதான் அதிகமாயிருக்கு. சோ அப்ப இது எல்லாமே போதையினால ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. நமக்கு இந்த விஷயத்த ரொம்ப 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 நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, போக்சோ அப்படிங்கிறது
குழந்தைகளை பாலியலாக சுரண்டக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். குழந்தைகளை பாலியலா தொந்தரவு பண்ணக்கூடியவன் ஒரு நாளும் இந்த சமூகத்தில் இருக்கவே கூடாது. அவனுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்னு தான் சட்டமே சொல்லுது. சோ இந்த சட்டத்தை பயன்படுத்தி இங்கு எப்படியெல்லாம் என்னென்ன வேலையெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து எந்த அறிவுமே இல்லாத விஷயத்தை எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி ஆதவர்ஜுனா சொல்லக்கூடிய காம்பினேஷன் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு, அந்த பாதிப்பினுடைய எண்ணிக்கை ரெஜிஸ்டர் ஆனது ரொம்ப அதிகமா இருக்கு, அதுக்கு காரணம் போதைப் பொருள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடிப்படையில டெல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய டேட்டாவே எடுத்து பாருங்க. நார்காட்டிக்ஸ் பியூரோட டேட்டாவா இருக்கட்டும், இல்ல நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்டா இருக்கட்டும், எதை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். 2017 இருந்து 2024-25 வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க போதைப் பொருள் சம்பந்தமான வழக்கு பதியப்பட்டது அதிகமாயிட்டே தான் இருந்திருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த போதைப் பொருளை கண்டுபிடித்து அதை மேல வழக்கு போட்டு அதை பறிமுதல் செஞ்சு அதை அழிக்கக்கூடிய வேலை நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு, 2020க்கு முன்னாடி எந்த விதமான போதைப் பொருள் பிரச்சனையுமே இல்ல, 21ல இருந்தா இருக்கு அப்படின்னாரு. ஆனா மத்திய அரசாங்கத்தினுடைய டேட்டா அப்படி பாத்தீங்க அப்படின்னா 2019ல 3717 கேஸ், 2020ல 4329, 2021ல 5403, 2022ல அது 6800 மாறுது, 2023ல அது அப்படியே 10,000 மாறுது. கிட்டத்தட்ட ஒரு 3200 கேஸ் அதிகமாகுது. சரி, ஆதவர்ஜுனா சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, 2020க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல, 2021க்கு பிறகுதான் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அது போய் 2017 இருந்து 2015 இருந்து நான் டேட்டா எடுத்து பாக்குறேன். 2015 இருந்து 2025 இடைப்பட்ட காலகட்டத்தில், அதாவது 21க்கு முன்னாடி இருந்தே போதைப் பொருள் பறிமுதல், போதைப் பொருள் பயன்படுத்தியது, வச்சிருந்தது, வித்தது குறித்தான வழக்குகள் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. அவர் அடிப்படையில் சொன்னது மிகப்பெரிய பொய். 21க்கு பிறகு அதிகமாயிருக்கு. அதுக்கு காரணம் குழந்தைகள் மீதான அந்த பாலியல் சுரண்டல் அதிகமாயிருக்கு அப்படின்னாரு. உண்மையிலேயே குழந்தைகள் மீதான பாலியல் சுரண்டல் 2021க்கு பிறகு அதிகமாயிருக்கு அப்படின்னா அதிகமாயிருக்கு. இது ஏன் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது குறித்து ரொம்ப 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 தெளிவா இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2 கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரையில மிக தெளிவா சில விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஏன் 2020-21க்கு பிறகு குழந்தைகள் மீதான பாலியல் சுரண்டல் குறித்தான வழக்கு பதிவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மார்ச் 2, 2025 ஒரு கட்டுரையும், மார்ச் 3, 2025 ஒரு கட்டுரையும் எழுதுறாங்க. அதுல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஷார்ப் ஃபாஸ்ட் ரைஸ் இன் போஸ்கோ கேசஸ் இன் 2024 அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை எழுதுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2023 விட 24ல கிட்டத்தட்ட 52% இந்த போஸ்கோ கேசஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையில குழந்தைகள் குறித்து தொடர்ச்சியாக சமூகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை ஆர்வலர்கள், இந்த போஸ்கோ மாதிரியான பாலியல் சுரண்டல்ல சிக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்பை சார்ந்த 2 முக்கியமான நபர்கள் அதுல பேட்டி கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் தேவஞானம், இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜென்சி. அவங்க ஜென்சி அப்படிங்கிறவங்க டைரக்டர் ஆஃப் சென்டர் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலங்காலமாக குழந்தைகள் மீதான இந்த வன்முறை அப்படிங்கிறது பெரும்பாலும் பதிவே பண்ணப்படாம இருந்துச்சு. அதை ரெஜிஸ்டரே பண்ண மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு பாலியலா சுரண்டல் வேலையை செய்யக்கூடிய ஒரு நபரோ யாரோ ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் பெரும்பாலும் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்கிறான், ஏதோ ஒரு வகையில் உறவுமுறை சார்ந்த நபராக இருக்கிறான், இல்ல சோசியல் ரிலேஷன்ஷிப், ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர், ஒரு விடுதியில் இருக்கக்கூடிய வார்டன், இது மாதிரியான சூழலே அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பதிவு பண்ணப்படாமையே இருக்கு. 2012ல இந்த போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் 2020 வரைக்கும் அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. 2020-21ல ஒரு முக்கியமான மாற்றம் வருது. நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இந்த மாதிரியான கேஸ்ல மாட்டக்கூடியவங்களுக்கான தண்டனை இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்டனையை ரொம்ப ரொம்ப சிவியர் ஆக்குறாங்க. 2019 அமெண்ட்மெண்ட்ல தி ஆக்ட் வாஸ் அமெண்டட் டு இன்க்ளூட் டெத் பெனால்டி இன் கேஸ் ஆஃப் aggravated penetrative sexual assault and stricter punishment for repeated offenders. அதே சமயத்தில் 2020-21 increasing reporting led to recognition of the block in POSCO cases in many states. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, 2019-20ல இன்னும் சில முக்கியமான மாற்றங்கள் இந்த சட்டத்தில் கொண்டு வர்றாங்க. அதுல ஒன்னு சிவியர் பனிஷ்மெண்ட், ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா
டைரக்டா எந்த குழந்தை பாதிக்கப்பட்டாலும் நேரடியாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த கேஸை வந்து கொடுக்க வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் பாலியலா சுரண்டப்பட்ட போது பெற்றோர்கள் அந்த கேஸ் கொடுக்கறதுக்கு ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை பாதிச்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பயத்தினாலேயே இதுல வழக்கு பதியப்படாம இருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் உறவினரா இருக்காங்க, குடும்பத்துக்குள்ள இது மாதிரியான சுரண்டல்கள் நடக்குது, உறவு முறைக்குள்ள இது மாதிரியான சுரண்டல் நடக்குது, பள்ளிக்கூடங்கள் இது மாதிரியான சுரண்டல் நடக்குது. இப்படிப்பட்ட சுரண்டல் நடக்கும்போது அந்த வழக்குகளை பதிவு செய்யாம தவிர்க்கிறாங்க. அந்த பதிவு செய்யாம தவிர்க்கிறத அதை வந்து எப்படியாவது உடைச்சு அந்த ஹிண்ட்ரன்ஸை தாண்டி இதை எல்லாத்தையும் பதிவு பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நேரடி பதிவு முறை இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரடி பதிவு முறையை தாண்டி சைல்டு ஹெல்ப்லைனா இருக்கட்டும், இல்ல சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கட்டும், இவங்க மூலியமாக அந்த டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மற்றும் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இதை ரெண்டை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷனை அவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா, இது மூலியமா எல்லாம் டைரக்டா வந்து கொடுக்கறதுக்கு அவங்க தயங்கும் போது வேற வேற ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணா ஒரு குழந்தை இங்க வந்து பேரண்டோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஆப்ஷன்ஸா பார்த்து சில முக்கியமான வேலைகளை பண்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காவல் உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஆப்பை உருவாக்குறாங்க. அந்த ஆப் உருவாக்கி அந்த நேரடியா ஸ்டேஷனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம இந்த ஆப் மூலியமாக, ஆன்லைன் மூலியமாக, அது மட்டும் இல்லாம போன் கால் மூலியமாக ஒரு குழந்தைக்கு ஈஸியா ஒரு போன் நம்பர் கிடைக்கும், யாராவது ஒரு பேரண்ட் மூலியமாக என்ன எடுத்து அந்த போன் கால் மூலியமாக. அது மட்டும் இல்லாம சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்கள், பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய அதிகமான ஸ்கூல்களுக்கு போறது, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியரோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்து அதை பதிவு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ச்சியா ரொம்ப சீரியஸா 2020க்கு பிறகு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டாஸே இருக்கு. இதை யாரோ திமுக அரசோ இல்ல இதுக்கு முன்னாடி இந்த டிஜிபியோ, போலீஸ்காரங்க அரசுக்கு சாதகமாக தானே பேசுவாங்க, அது அவங்க ஆட்சி அவங்க சாதகமாக தானே பேசுவாங்க அப்படின்னு இல்லாம இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப டீட்டெயிலாக எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைகள் மத்தியில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சைல்டு ரைட்ஸா இருக்கட்டும், குழந்தைகளை பாலியலா சுரண்டனா அது குறித்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை சார்ந்த என்ஜிஓக்களா இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய தேவஞானம், ஜென்சி இவங்களுடைய பதிவை அதுல வந்து முழுசா பதிவு பண்ணியிருக்காரு. அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 88% 70 வரைக்கும் கீழே குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அதே போல ஹாஸ்பிட்டல் மூலியமாகவும் சரி, இல்ல சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக இதுவரைக்கும் பதிவான வழக்குகள் பல மடங்கு அதிகமாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 2023 இந்த திமுக அரசு இருந்தப்ப கிட்டத்தட்ட 64,588 அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. 2027 92,797 அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அதுக்கு முன்னாடி ஆண்டுகள்ல நடத்தினதை விட பல நூற்றுக்கணக்கான அதிகமான அவேர்னஸ் ப்ரோக்ராம், எது குட் டச், எது பேட் டச், ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா எப்படி போய் நீங்க பேரண்ட்ஸ்ட்டு சொல்லணும், டீச்சர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸுக்கு நிறைய இடங்கள்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நிறைய பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து அவங்களே எக்கச்சக்கமா சொல்றாங்க. இதுல குறிப்பா இந்த ஜென்சி, தேவநாயகம் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்க வச்சிருக்கக்கூடிய அமைப்பே வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதிகப்படுத்தி இருக்காங்க. ஸோ டோட்டலா இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, 2020க்கு பிறகு பெண் குழந்தைகள் மீதான பாலியல் சுரண்டல் குறித்தான வழக்கு பதிவுக்கு அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள் நிறைய பேர் வெளிப்படையா வந்து சொல்லுவதற்கு ரெடி ஆகிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2021 2024-25 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5.7 கோடி கடந்த அரசு செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஸோ அப்ப இதுல நமக்கு ஒரு விஷயம் புரியுது, போக்சோ வழக்குகள் அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் அந்த வழக்குகள் இதுவரையில் மூடி மறைக்கப்பட்டவை கடந்த 4-5 ஆண்டுகளில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகள் மீதான தாக்குதல் காலங்காலமாக பதிவு செய்யப்படாமல் இருந்தது, இப்போது சமீப நாட்களில் அது பதிவாகி கொண்டிருக்கிறது, அது அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறது, எல்லோரும் முன் வந்து நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இன்க்ரீஸை நாங்க வந்து ஒரு பாசிட்டிவ் நோடா பார்க்கிறோம். அதாவது குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் சீண்டலை சொல்லல, அவங்க பாலியல் சீண்டலை உடனே வழக்காக பதியக்கூடிய போக்கின் எண்ணிக்கை அதிகமாகுது இல்லையா. யாரா இருந்தாலும் உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே நேரடியாக வர வேண்டியதில்லை, ஃபோன் பண்ணி சொன்னா போதும். அது இல்லாம வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட சொல்லலாம், ஸ்கூல்ஸ் மூலியமா இன்ஃபார்ம் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் மூலியமா இன்ஃபார்ம் பண்ணலாம். இது மாதிரி பல விதங்கள் இருக்கு. ஒரு குழந்தை யாரோ ஒருத்தங்களால பாலியலா சுரண்டப்பட்டு மருத்துவமனைக்கு போனா உடனே அதனுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நேரடியாக முதல்ல போலீஸ்ட்ட சொல்லணும். போலீஸ்ட்ட சொல்லாம ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த குறிப்பிட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக புதுசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்காங்க.
இது அங்க மட்டும் கிடையாது, ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அது எங்க இருந்த ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒன்று நடந்து அது மறைக்கப்பட்டால் நிர்வாகத்திலிருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாத்து மேலேயுமே இந்த போக்சோ போட முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் 2020-21 பிறகு அதிகமாகும் போது இந்த வழக்கு பதிவு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுன்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரையும் அதான் சொல்லுது. இந்த கட்டுரை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷினி விஜயகுமார் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிகையாளர். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஆதவர்ஜுனா நேரடியாக சட்டமன்றத்தில் வந்து நின்றுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, கடந்த அரசு கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்தீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, உங்க ஆட்சியில நடக்கலையா, நீங்க அப்ப அப்படி பண்ணலையா அப்படின்னு ஒரு விதண்டாவாதத்தை அங்க பேசினாங்களே ஒழிய அங்க ஆக்கப்பூர்வமான எதையுமே பேசல. இதை விட மோசமான விஷயம், திமுக வந்ததுக்கு பிறகுதான் அதிகமான போதைப் பொருள் வந்து பயன்பாட்டுக்கு வந்து, அதுக்கு காரணம் குழந்தைகள் மீதான வழக்கு அதிகமாக பதியப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை தவறாக பயன்படுத்துவதற்கான வேலையை ஒரு சட்டமன்றத்தில் செய்கிறார். ஒரு குழந்தையின் மீது பாதிப்பு ஏற்பட்டால் உடனே பதிவு செய்யப்படணும். அது வந்து நீ கட்சி ஐடியாலஜி, நீ திமுக இருப்ப, நீ தாவேக்கா இருப்ப, அதிமுக இருப்ப, பாஜக இருப்ப, அதெல்லாம் இரஸ்பெக்டிவ். அதை பத்தியெல்லாம் எவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. குழந்தை சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடாது. ஆனா அப்படி பாதிக்கப்படுற குழந்தைகளை எப்படியாவது அந்த வழக்கை வந்து பதிஞ்சு அவங்களுக்கு ஒரு வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு கடந்த 3-4 ஆண்டுகளாக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இந்த கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷனும் பல்வேறு முறையில் அதிகப்படுத்தின இந்த டேட்டாவை எடுத்து தனக்கு சாதகமாக இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்தில் பேசுறாரு அப்படின்னா, அவருக்கு அடிப்படையில் போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கான நோக்கமும் இல்லை. இது போன்ற குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஏன் பாதிக்கப்படுறாங்க, எதுக்கு பாதிக்கப்படுறாங்க, போதைப் பொருள் பயன்படுத்தினால்தான் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு தவறான கோணம். அது ஒரு முழுமையான கோணம் கிடையாது. அதனுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் தான். குழந்தைகளை பாலியலாக சுரண்டக்கூடிய பெரும்பாலானவர்கள் மிக மிக கான்சியஸான சைக்கோஸா இருக்கிறாங்க. அவன் தண்ணி அடிக்க மாட்டான், அவன் தம் அடிக்க மாட்டான், பயங்கரமான கான்சியஸான சைக்கோக்கள் தான், மனநல பாதிக்கப்பட்டவன் தான் குழந்தைகள் மீது கை வைக்கிறாங்க. அப்போ போதை தான் குழந்தைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு டைவர்ஷனை பண்றது மிகப்பெரிய ஆபத்து. இது மோசமான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தும். குழந்தைகள் பாதுகாப்பை நீங்கள் அரசியலாக்க நினைத்தால் அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதின இந்த 2 கட்டுரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆதவர்ஜுனா சட்டமன்றத்தில் இந்த தகவலை எப்படி தவறா பயன்படுத்துறாரு, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம, குழந்தைகள் மீதான எந்த விதமான அக்கறை இல்லாம இதை இவ்வளவு மோசமா ஏன் பயன்படுத்தினாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு தாவேக அரசுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, ஒரு கல்லூரிக்கு இருக்கு, அது மட்டும் இல்லாம சமூகத்துக்கு இருக்கு, ஒரு ஸ்கூலுக்கு இருக்கு, ஆசிரியருக்கு இருக்கு, பெத்தவங்களுக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கு ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லணும். நேத்தைக்கு ஒரு மாணவனை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க போனீங்கல்ல, அந்த வீட்டுல இருந்து உங்களை துரத்தி அடிச்சாங்க. ஏன் துரத்தி அடிச்சாங்க? நில்லுங்க, நின்று பதில் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க, நீங்க ஓடுறீங்க. அந்த வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் அவ்வளவு பேர்த்த குவிச்சு அந்த வீட்டுல அந்த குடும்பத்தை தவிர்த்து வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த குடும்பத்தோடு என்ன பேசுனீங்க அப்படிங்கிற வீடியோ ஏன் இது வரைக்கும் வெளியே வரல? ஏன் ஊடகத்தை நீங்க சந்திக்கவே இல்லை? அந்த விஷயத்துல ஊடகத்தை ஏன் தடுத்தீங்க? அந்த குடும்பத்துக்குள்ள போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க பேசுறது வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்போ ரொம்ப 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 கான்சியஸா நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, இந்த ட்ரக் விவகாரத்தை சீரியஸா எடுத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த ட்ரக் விவகாரத்தை நீங்க சீரியஸா எடுத்துக்கல. அமுதன் கொல்லப்பட்டார், அமுதன் கொன்னதுக்கு காரணம் அவனுக்கு ஏற்கனவே சண்டை இருந்துச்சு அப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. போலீஸ் சொல்றதெல்லாம் உண்மை? போலீஸ் சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா? இதுவரைக்கும் போலீஸ் சொன்னது எல்லாமே உண்மையா? ஒவ்வொரு ஆண்டும் பல கொலைகள் காவல் நிலையங்களில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு போலீஸ் என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான விஷயம், கை உடைஞ்சிருச்சு, வலிக்கு விழுந்துட்டான் அப்படின்னு போட்டோ போடுறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அது திமுகவா இருக்கட்டும், தாவேக்காவா இருக்கட்டும், போலீஸ் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தான் அப்படின்னு கை உடைஞ்சவன் எல்லாமே என்ன வலிக்கு விழுந்தா கை உடைஞ்சானா? அப்ப போலீஸ் சொல்றது எல்லாமே உண்மையா? அப்போ காவல்துறை கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை சட்டமன்றத்தில் சொல்றதுக்கு நீங்க யார்? நீங்க எதுக்கு மக்கள் பிரதிநிதியா இருக்கணும்? அதுக்கு டிஜிபியே போது, கமிஷனரே போது. நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் போதையை ஒழிப்பதற்கு என்ன வேலை திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதுல உறுதியா இல்லாம நீங்க சட்டமன்றத்தில் அரசியல் பண்றதுக்காக குழந்தைகள் விவகாரத்தை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அது மிக மிக தவறானது. அது தவறான முன்னுதாரணத்தை இந்த சமூகத்தில் உருவாக்குவது. எதை வேண்டுமானாலும் அரசியலுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஆபத்தானது. நாளைக்கு என்ன நடக்கும்? இந்த அரசுல குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இவ்வளவு நேரடியா வந்து பதிகிற அளவுக்கான ஒரு முன்னேற்றம் இருக்குல்ல, அந்த முன்னேற்றத்தை நீங்க நாளைக்கு நீங்களே தடுப்பீங்க. போக்சோ வழக்கில் பதியப்படாமல் திட்டமிட்டு குறைக்கப்பட்டால் என்ன பண்ண முடியும்?
ஸோ அப்போ இது மாதிரியான பின்விளைவுகள் ஏற்பட்டக்கூடாது, இந்த விவகாரத்தில் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே சமூக அக்கறையாக இருக்கிறது. எந்த கட்சிக்காரன் வேணாமா இருக்கலாம், இல்லை எந்த நீ மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் குழந்தைகள் பாதுகாப்பில் எந்த விதமான அரசியல் விளையாட்டும் நிகழக்கூடாது.